வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. சுபிக்ஷா மேல பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான வழக்க போடுறாரு இந்த விசித்திர விக்ரம். பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாடுறதுனால பாத்தீங்கன்னா இந்த பீட் பாக்ஸிங்னால பாத்தீங்கன்னா அவருடைய காது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டர்லாம் போட்டுக்கிட்டு ஃபன்னா எடுத்துட்டு போறதா வர்றாரு. அங்க ஜட்ஜஸா கானா வினோத், எஃப்ஜே 2 பேரும். இந்த பக்கம் பார்வதி பாத்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு ஆதரவாகவும், எதிரா விக்ரம் ஆதரவா சபரி அவங்க ஆஜராகிறாங்க. ஆல்ரெடி பார்க்கும்போது அவங்க பாட்டு பாடும்போது டவலை தலையில போத்தி தூக்கிட்டு போறோம், அந்த ஸ்விம்மிங் பூல்ல போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சபரி, விக்கல்ஸ், விக்ரம் இவங்க பண்ண கூட கானா வினோத், எஃப்ஜே இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு தண்ணி இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. அது ஃபன்னு. அதுவே பார்த்தீங்கன்னா திரும்ப 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 ரிப்பீட் மோட்ல பண்ணிட்டு இருக்காரு விக்ரம். இவர் யாரும் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு. இதெல்லாம் இவர் என்டர்டைன்மெண்ட்னு சொல்றத பார்த்தா நம்ம எரிச்சலா வரும். இவர் பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவுடைய பாட்டை கேட்டு எரிச்சல் ஆகுறாராம். ஸோ அதை நிறைய முறை சொல்லியிருக்காரு. இப்போ ஏற்கனவே அவங்க வீக்கெண்டுக்கு முன்னாடி அந்த சாங்கை பாடும்போது இந்த பாட்டு தானே அப்படின்லாம் சொல்ல, ஓ அதே பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டாங்களாம் 2 பேர். இப்போ அதை நினைச்சு இல்லை அதை சொல்லி சுபிக்ஷா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, நான் உண்மையை தானே சொன்னேன், இப்போ நான் என்ன பண்றது, நீ அதே பாடும்போது இதே தானே பாடிட்டு இருக்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க எழுந்து போனதுக்கும் இதுக்கும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி வேற யாராவது இருந்தா சுபிக்ஷா இன்னும் ஸ்ட்ராங்கா எதிர்த்து நின்று கேள்வி கேட்டிருப்பாங்க. சுபிக்ஷா நோக்கி யாராவது அட்டாக் பண்ண வந்தா அவங்களுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா விக்கல்ஸ், விக்ரம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுறாங்க. இந்த சுபிக்ஷாவை அந்த ஜூஸ் டாஸ்க்ல வா நான் என்டர்டைன்மெண்ட்டா உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா ஒரு பிளே எழுதி திவாகர் கியூசியா இருக்கும்போது அங்க போயிட்டு அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன், இனிமே உங்களை மாமான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கினோமா. அதுக்காக அப்படி ஒரு பிளே, அது கன்றாவி பிளே. வெளியே இருந்து வந்த கெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா காரி துப்புனாங்க. பிரியங்கா ஓப்பனாவே சொன்னாங்க எதுக்கு அவங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே பார்த்தீங்கன்னா அங்க மஞ்சரியும் சரி தீபக்கும் சரி அவங்களும் கழுவி ஊத்திருந்தாங்க. அது ஒண்ணு. 2வது சம்பவம் இவர் பண்ணது, அதுவாது பரவாயில்ல, டாஸ்க்குள்ள ஒன்று பண்றேன்னு பண்ண அப்படி. ஆனா அந்த கான்செப்டை பரவாயில்லன்னு ஏத்துக்க முடியாது எக்காலத்திலையும். 2வது பார்த்தீங்கன்னா நார்மலாக வியனா கிட்ட போயிட்டு லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திசை திருப்பி விட்டு டேக் டைவர்ஷன் அப்படின்னு. அதுக்கப்புறமா 2 பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கும்போது வியனாவும் எஃப்ஜேவும் இவரே காரி துப்புனா அப்படி பார்க்க கன்றாவியா இருக்கு, நாய்க்குட்டி தடவுற மாதிரி தடவிட்டு இருக்க நாயே அப்படின்லாம் சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ராவே கழுவி ஊத்தின அப்படி. அந்த பக்கம் வியனா கதையை முடிச்சா அப்படி. அதுக்கப்புறம் கனியாக்காவை தனியா கூப்பிட்டு இந்த வாட்டர்மெலான் எஃப்ஜே அவர் இருக்கும்போது எஃப்ஜே, கனியக்கா இவங்க 2 பேரும் அக்கா தம்பின்னு சொல்றாங்க, கட்டி பிடிக்கிறது அநாகரிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படி. அப்ப கனியக்காவை தனியா கூப்பிட்டு இந்த விக்ரம் என்ன பண்ண அப்படி, உங்களுக்கு எந்த மாதிரி ஆட்களை பிடிக்கும் ஆன அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்டோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, அப்ப என்ன மதிக்காத ஒரு பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப எஃப்ஜே மாதிரி பையனை தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் திரும்ப அவங்க வாயாலே கேட்டு கேட்டு வர வச்சா அப்படி. இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் பிளஸ் இவங்க ஸ்டேட்மெண்ட் 2த்தையும் ஒன்னா வச்சு பார்த்தா எவ்வளவு கேவலமா இருக்கு. தனித்தனியா பார்த்தாலே கேவலமா இருக்கு. இது 2 ஒன்னா சேர்ந்து அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ இதை போய் ஆதிரியை போயிட்டு உள்ள சொன்னாங்க. ஆனாலும் அக்காக்கு அது ஏறல, திரும்ப விக்ரம் கிட்ட தான் போய் உட்கார்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா கேமை முடிக்கிற வேலையை பார்த்தா அப்படி கூடவே இருந்து இந்த விக்கல்ஸ் விக்ரம் இப்ப தனியா எங்க ஸ்கோர் பண்ணிடுறாங்களோ சுபிக்ஷா அப்படிங்கிற அந்த பயம் வந்துருச்சு. அதனாலதான் இப்படி ஒரு கேஸை போடுறா அப்படி. இது இப்ப மட்டுமே இல்லைங்க, இவர் அந்த சாம்பார் ஸ்குவாட் அந்த டாஸ்க் வச்சாங்கல்ல, இப்ப அதுல எக்ஸ்ட்ராவா இவங்க ஒரு பர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு இவரா வர்றாரு எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு அந்த டீமை கூப்பிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா பார்வதி, சாண்ட்ரா அங்கிருந்து கிளம்பிருப்பாங்க. எல்லாருக்குமான டைம் இருக்குல்ல, அப்ப பண்றது வேற. இவங்க தனியா எக்ஸ்ட்ரா டைம் கேட்கறாங்க, இதெல்லாம் வேணாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. இதை காரணமா வச்சு 2 முறை ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குத்திருப்பாரு அந்த டீமை. ஒரு பர்ஃபார்ம் பண்றேங்க, நான் கெஞ்சுனங்க. அங்க பாத்தீங்கன்னா கானா வினோத் கூட பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. உலகம் ஃபுல்லா போய் பர்ஃபார்ம் பண்றவன் நீ என்ன போய் கெஞ்சிட்டு இருக்கிற, ஒரு கலைஞன் கெஞ்ச கூடாது அப்படின்லாம் கோவப்பட்டிருப்பா அப்படி. பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சோம். ஆனா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அது எபிசோட்ல வரல, லைவ்ல வந்தது. சாம்பார் ஸ்குவாட் அவங்க ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்றேன்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இவங்க போய் முன்னாடி உட்கார்றாங்க. கவுண்ட் டவுன் கொடுத்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாப் மாயாவிஸ்ல இருந்து எல்லாரும் ஏஞ்சிக்கிறாங்க. விக்கல்ஸ், விக்ரம், சுபிக்ஷா, கெமி, கம்ருதன், பிரிஜன் எல்லாருமே ஏஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அதை டிஸ்டர்ப் பண்றாங்களாமா. சேரு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்றது.
அப்போ கானா வினோத் வந்து அமைதியாக தான் இருக்கிறாரு. நமக்கு அப்பயே கடுப்பாச்சு. அந்த இடத்துல பொங்கணும்ல கலைஞனா, ஒரு பர்ஃபார்மன்ஸு நீ பண்ணு, பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காதவங்க போட்டும், நீ எதுக்கு போய் கெஞ்சி உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு. இந்த பக்கம் வந்து ஒரு பர்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்றது எப்படி, நீ வந்து காமெடின்னு சொல்லிட்டு இல்லை என்டர்டைன்மெண்ட் எப்படி ஏதோ ஒரு ரீசன் இப்படி அலோவ் பண்ணுவேன். இல்லை அவங்க வந்து முன்னாடி வந்து அவங்க பார்க்காம அவங்களாவது பரவாயில்ல டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டாங்க. இவன் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கெல்லாம் கலைஞன் பொங்கி இருக்கணும்ல. இல்லவா நேற்று இப்படி பண்ணியப்பா, இப்படி சொன்னியப்பா, இப்போ இப்படி பண்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிருக்கணுமா. ஆனால் கானா வினோத்தை பற்றி பேசவே இல்லை. இப்போ இந்த கேஸ் வரும்போது கானா வினோத் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு? ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் தான் போவாரா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சிறப்பாக சம்பவம் செஞ்சு விட்டா அப்படி எண்டில் தீர்ப்பில். கானா வினோத்தும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜா உட்காந்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத், எஃப்ஜே இவங்களும் வந்து தேவையில்லாதவன் இன்ட்ரப்ஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸும் சொன்னார் மெயின்டைன் த டெக்கோரம் அப்படின்னு சொல்லிட்டு. காமெடிங்கிற பேரில் இந்த விக்கல்ஸ் விக்ரம் கூடவே சபரியும் சேர்ந்துட்டு அப்படி. அப்புறம் கம்ருதன் அவர் ஒரு வாங்கிருமோனா இல்லை, அவர் பண்ணுற வேலையெல்லாம் காஜி வேலை. இந்த காஜ் வேலையை பண்ணிட்டு இவர் வந்து அந்த பாட்டை கேட்டு கேட்டு இவர் வந்து டயர்ட் ஆகிட்டா, அப்படியே வலிப்பு வந்துருச்சான். தோலில் வந்து அரோரா தோலில் சாயிறாரு. ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்றதுக்கு முன்னாடி இவங்க கானா வினோத்தே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வலிப்பு வந்துருச்சு போல இருக்கு, ஏதோ கம்பி கொடுங்க அப்படின்னும் போது, கம்பிலாம் வேணாம், அவனை தூக்கி ஆண்கள் பக்கத்தில் உட்கார வச்சோம்னா, மாற்றி வச்சோம்னா அப்போ வலிப்பு வராது நின்றோம் அப்படின்னு. அரோரா தோலில் சாயினா சாயிடா, அதுக்கு எதுக்கிட்டா இப்படி ஒன்று. ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது சுபிக்ஷா ஒரு கண்டஸ்டண்டா உள்ளதான் பார்த்தீங்கன்னா பீட் பாக்ஸிங் பிரவீன் முதல்ல சொல்ல அங்கிருந்து கத்துக்கிறாங்க. பிரவீன் கிட்ட இருந்து பிரவீன் பீட் பாக்ஸிங் பண்ணுவார்னே தெரியாது, ஃபர்ஸ்ட் எஃப்ஜே தான் சொல்லிட்டு போனார் அப்படி. அப்புறம் அவரும் அவர்கிட்ட இருந்து சுபிக்ஷா வந்து கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கானா வினோத், எஃப்ஜே இவங்களுடைய ஹெல்ப் மூலியமா அந்த சாங்கும் நல்லா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. 2 சாங்குமே எனர்ஜெட்டிக்கா இருந்தது. வீக்கெண்டுக்கு வரதுக்கு முன்னாடி ரிகர்சல் பாக்குறது அது நல்லதுதான். உள்ளவே பாட்டியே நீ மறுபடியும் வீக்கெண்ட்ல புதுசா பாடுறாங்க, நாங்கள் புதுசாக நடிக்க வேண்டியிருக்கு. உன்னை யார் நடிக்க சொன்னா? இந்த பாட்டு நான் கேட்டேன்னு இருக்க வேண்டியதானே. அவன் உள்ள இருக்கிற அந்த வன்மம்லாம் எப்படி வருது பாருங்களேன். இவர் முன்னாடி என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது, ஆனால் அதை பண்றது இல்லை. இன்னொருத்தர் யாராவது பண்ணா அதை வேற மாதிரி திருப்புறது. இவரை மென்டார்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னும் ஏமாந்துட்டு இருக்கு சுபிக்ஷா. எப்போ விக்கல்ஸ் விக்ரமை எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ ஸ்கோர் ஏறும், டாப் 5 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே பாட்டை பாடிட்டே இருக்கிறமா அப்படின்னு சொல்றதா இவர் கம்ப்ளைண்டா இருந்தா, அவங்க சொல்றாங்க 2 பாட்டை எழுதிருக்கிற அப்படின்றாங்க. சரிம்மா, நீ மீனவ சமூகத்தை பத்தி எழுதிட்ட, 2மே சூப்பர். இப்போ பிக் பாஸை பத்தி எழுத, இல்ல வேற ஒரு கான்செப்டை கொடுத்து இந்த கான்செப்டுக்கு எழுத அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இவருக்கு வர்ற கான்செப்ட் எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது தானே, சேர்த்து வச்சுட்டு அவங்கள அண்டர் பஸ் தள்ளுறது தானே. ஆனா நான் எல்லாருடைய பிளேக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறது, அந்த கிரெடிட்டை திருடுகிறது இல்ல. இன்னொருத்தர் யாராவது இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ண பார்த்தா அதை போய் முடக்க பாக்குறது. இந்த இடத்துல காமெடி, இன்னொரு காமெடினா சுபிக்ஷாக்காக ஆஜரானது பாத்தீங்கன்னா பார்வதி. இந்த பார்வதி கம்ருதன் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சுபிக்ஷா பத்தி என்ன பேசிருக்காங்க நம்ம பார்த்துருக்கிறோம். ரொம்ப மோசமா அவங்க பேசிருக்கிறாங்க. என்ன அவங்க மோசமா பேசிட்டாங்க. இந்த பக்கம் விக்ரம் பேசல. விக்ரமும் ஒரு இடத்துல வாயை விட்டா அப்படி அடக்க பார்த்த அப்படி இந்த கம்யூனிட்டி எடுத்துட்டு சாப்பாடுன்னா வீட்டுக்கு வந்தா நல்லா கவனிப்பாங்க எங்க ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க சுபிக்ஷா. அதுக்கு எல்லாரும் வீட்லயும் தான் கவனிப்பாங்க, ஏன் ஃபாரின்ல கூட தான் கவனிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது தமிழ் கலாச்சாரங்கிறாரு, அப்புறம் இந்தியால எல்லாருமே கவனிப்பாங்க, ஃபாரின்ல கூட தான் கவனிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அது எல்லாரும் தான் பண்ணுவாங்க. நீ உடனே ஃபுல்லா எங்க கம்யூனிட்டி எங்க ஆட்கள் அப்படின்னாதுமா, அது நீ உங்க கம்யூனிட்டி தூக்குற மாதிரி மற்ற கம்யூனிட்டி போய் டவுன் பண்றமா நீ அப்படின்லாம் இப்படி உருட்டுனா அப்படி இவ தனியா தெரியறாலே கம்யூனிட்டி பத்தி பேசி ஓட்டு வாங்கிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கம்ருதன் எப்படி நினைச்சாங்களோ. இப்ப கேம் சீரீஸ் ஆக ஆப்போனண்டா இல்ல பக்கத்துல கூட யாரும் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடாது, எல்லாரும் பின்னாடி இருக்கணும், இல்ல தனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறா அப்படி விக்ரம். அதனால தானே அதை பண்றா அப்படி. அவர் அந்த ஊர் பேர் என்ன அப்படின்லாம் கேட்டு எழுதிக்கிட்டாரு சுபிக்ஷா ஊர் பேரு கானா வினோத். கடைசியா சொல்லும் போது திரும்ப திரும்ப கேட்கறதுனால இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்றீங்க. பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது கூட திரும்ப திரும்ப கேட்குறோம், ஹாப்பி நியூ இயர் கேட்குறோம். இந்த மாதிரி தாங்க இது நிறைய சாங் கேட்குறோம்லங்க. அந்த மாதிரி தாங்க அவங்க இங்கே ஒரு திறமையை வளர்த்துட்டு இருக்காங்க. பணக்கார வீட்டு பசங்க தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருந்து அவங்க கிராமத்துல இருந்து பார்க்குற சின்ன பசங்க எல்லாருமே இன்ஸ்பயர் ஆவாங்கல்ல, இதை பார்த்து நாமளும் இதை கற்றுக்கலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஸ்டேட்டஸ் பற்றி பேசும்போது அப்படி பிளிங்க் ஆகுது. விக்ரமுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, ஒரு பிளிங்க் ஆகுது. அடாடா இது வேற மாதிரி எடுத்துட்டு திருப்பி டவுன் பண்ணலான்னு பார்த்தா நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஸோ காமெடி அப்படிங்கிற பேர்ல என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேர்லயே இன்டெரக்டா டவுன் பண்ண பார்த்த விக்கல்ஸ் விக்ரம்க்கு சரியான செருப்படி கொடுத்துருக்காரு
அவருடைய தீர்ப்பு மூலியமா கானா வினோத் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.